வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், டெல்லியில அமித்ஷாவோட நயினார் நாகேந்திரன் சந்திப்பு நடைபெற்றிருக்கு. இது தமிழ்நாட்டு அரசியல்ல சொல்ற செய்தி என்ன? அதாவது அவர் வெளியில நாங்க மரியாதைக்காக தான் அவரை சந்திச்சோன்னு வெளியில சொன்னா கூட உள்ள முழுக்க முழுக்க பேசப்பட்டது தமிழ்நாட்டு அரசியல் தான். அதுவும் தமிழ்நாட்டு அரசியல்ல குறிப்பா எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்டு. அதாவது ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டோம், தினகரனை என்டிஏ கூட்டணிக்குள்ள சேர்க்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் பொதுக்குழுல தீர்மானம் போட்டோம், எந்த கட்சியை சேர்க்கறதுனாலும் அது எடப்பாடியோட முடிவு தான் தீர்மானம் போட்டாச்சு. அதனால நாங்கள் சேர்க்குற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்ற விஷயம் முதல் நாள் பொதுக்குழுவில் போட்டோடனே மறுநாள் நயினார் போயிட்டு எடப்பாடியை பார்த்துட்டு தான் டெல்லி போகிறார். அப்போது எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டார், இல்லைங்க நாங்கள் அவங்களை சேர்க்குற மாதிரி கிடையாது, நீங்கள் எங்களை ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த கூட்டணி விட்டு வெளில போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன், விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால எல்லா கட்சிகளுமே கொஞ்சம் ஒரு மாதிரி கெத்தாக தான் இருக்காங்க. நீங்கள் விட்டா அங்கே போகலாம், நீங்கள் விட்டா அங்கே போகலாம். திமுக கூட்டணியில் அப்படி தான் இருக்குது. ரொம்ப பேசினாங்கன்னா அங்கே போகலான்ற மாதிரி ஐடியா இருக்குது. எல்லாருக்கும் விஜய் ஒரு ஆப்ஷனாக இருக்கார். போகிறாங்களோ இல்லையா, அவர் பேரை சொல்லி த்ரெட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்ட உடனே நயினாருக்கு வேறு வழி இல்லை. சரி சார், அவர் ஒரே கேள்வி கேட்டாராம், நாங்கள் எங்கள் ஆட்கள்லாம் ப்ரெஸ் பண்ணுறாங்க, தீர்மானம் கூட போட சொன்னாங்க, ஒற்றுமையை வலியுறுத்தி தீர்மானம்லாம். நான் ஒரே கேள்வி தான் அவங்களை கேட்டேன், மறுபடியும் அந்த குடும்பத்துக்கு அடிமையாக இருக்க விரும்புறீங்களா நீங்கள் அப்படின்னா சொல்லுங்கள், தீர்மானம் போடுறேன் அப்படின்னோடனே எல்லாம் பேசாமல் போயிட்டாங்க. யாருக்கும் விருப்பம் இல்லைங்க, எங்கள் கட்சியில் எங்களுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களை சேர்க்கறது மட்டும் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக எடப்பாடி சொல்லிட்டார். சொல்லிட்ட உடனே தான் நயினார் போனார், போய் அமித்ஷாவை பார்த்து விஷயம் சொன்னார். சொன்ன உடனே அமித்ஷாவோட ப்ரோக்ராமே முதல்ல கேன்சல் ஆகிடுது. இங்கே பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்கும், பொதுக்குழு இது மாதிரிலாம் தீர்மானம் போட மாட்டாங்க அதிமுக, நம்ம 15ஆம் தேதி ஓரளவுக்கு எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரு மாதிரி ஒரு ஷோ பண்ணலாம்னு நினைச்சாரு. ஒரு அலைன்ஸ் மாதிரி ஒரு பண்ணலாம், ஒரு ஷோ பண்ணலாம்னு நினைச்சாரு அமித்ஷா. அது மண்ணை போட்டாரு எடப்பாடி. பொதுக்குழுல இந்த மாதிரி தீர்மானம் போட்டு சொல்லணும். இப்போ அமித்ஷா என்ன பண்ணாரு, சரி நம்ம ரொம்ப இவ்வளோ தூரம் போறாரா, நம்ம இவரை ரொம்ப விட்டு தான் பிடிக்கணும், நம்ம ரொம்ப இவரை கெடுபிடி பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கும் தமிழ்நாட்டில் வேற கட்சி இப்போ கூட்டணிக்கு எதுவும் இல்லை, நம்ம இதை விட்டா வேற கட்சியும் கிடையாது, நம்ம தனியாக ஒரு அணி அமைச்சா நமக்கு ஒன்றும் பெரிய பெருசா தேராது. அதனால நம்ம இவர் கூட இருந்து ஒரு 6 எம்எல்ஏ வாங்கட்டாலும் ட்ரை பண்ணுவே தவிர இவரை பகச்சிக்க வேண்டாம். இவரை வழி கொள்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, பட் இவரை ரொம்ப மிரட்டி பணிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம சுமூகமாகவே போகலான்னு முடிவெடுத்து. ஏன்னா இந்த தேர்தல் அவங்களுக்கான தேர்தல் தான், நமக்கான தேர்தல் இல்லை. பார்லிமெண்ட் தேர்தல்லாம் அண்ணாமலை தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாரு, அதில் நமக்கு 5-6 இடத்த இழந்தோம். அதனால நமக்கு பெரிய பிரச்சனையாச்சு. ஆனால் இது அப்படி இல்லை, இது நமக்கான தேர்தல் இல்லை. அதனால அவர் என்ன பண்ணுறாரோ பண்ணிக்கிட்டோம், தோக்கிறதோ ஜெயிக்கிறதோ அதோட விளைவுகள்லாம் அவர் தான் அனுபவிக்க போகிறார். நமக்கு ஒன்று இல்லை, நம்ம 29 பார்த்துக்கலாம். அப்போ விஜய்க்கும் ஒரு செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு அவங்க ஒரு கமிட்டியை போட்டு நம்ம மற்ற கட்சிகளெல்லாம் கூப்பிடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை போடலாம், ஒரு பேனலை போட்டு அனுப்பலாம் தமிழ்நாட்டுக்கு. அவங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பிரதமரோ இல்லை நானோ 2 பேரும் யாரோ ஒருத்தர் கூட்டணி செட் பண்ணுறோம். முக்கால்வாசி அமித்ஷா அந்த மாதம் எண்டில் வரா மாதிரி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பியூஷ் கோயல் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு அவங்க இப்போ தேமுதிக, பாமக, அன்புமணி, ஓபிஎஸ் எல்லார்ட்டையும் பேச போகிறாங்க மறுபடியும். பட் ஆனால் எடப்பாடி ஓபிஎஸ், தினகரன் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் சேர்க்கிற மாதிரி ஐடியாவில் எல்லாம் போட்டிருக்கு. தோற்றாலும் பரவாயில்ல, கட்சி எங்கிட்ட இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அவர் முழுக்க முழுக்க சுயநலமாக தான் செயல்படுறாரு. அதனால் அந்த இதில் விடாப்படியாக இருக்கிறதுனால பியூஷ் கோயல் எவ்வளோ தூரம் எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணுவார், இல்லை எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டை ரீச் பண்ணுவாருன்றது ஒரு நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ பியூஷ் கோயல் தலைமையில் டிஎம்டிகேவையோ பிஎம்கேவையோ அப்ரோச் பண்ணால் அலைன்ஸோட லீடு பிஜேபி தான் அப்படிங்கிற ஒரு இமேஜ் தானே கிடைக்கும். எடப்பாடிக்கு எப்படி மைலேஜ் கிடைக்கும் அந்த இடத்துல? இல்லை, எடப்பாடியோடைய முக்கியமான அந்த தீர்மானம் போட்டதுக்கு காரணமே ஓபிஎஸ்சி தினகரனையும் பிளாக் பண்ணுறது தான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் தேமுதிகவையோ பாமகவையோ கொண்டு வரதுல அது பாஜக கொண்டு வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இடத்த கொடுக்குறது நாங்கள் தான், யாருக்கு எவ்வளோ இடம் கொடுக்குறது, சீட் ஷேரிங் நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம். நீங்கள் 65 இடம் கேட்கலாம், 70 இடம் கேட்கலாம், உங்களுக்கு 25க்கு மேலே கிடையாதுன்றது தெளிவாக இருக்கலாம். 20லேருந்து 25 நீங்கள் கேட்பீங்க. சென்னையில் விருகம்பாக்கம், மயிலாப்பூர், வேளச்சேரி எல்லாமே கேட்குறீங்க. நீங்கள் எங்கெங்கே இந்த முற்பட்ட கம்யூனிட்டி நிறையா இருக்கும் அந்த இடத்தெல்லாம் குறிவார்த்து கேட்குறாங்க போல் இருக்குது. கும்பகோணம், ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்த கேட்குறாங்க போல் இருக்கு. ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எங்கே அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் பெரும்பாலும் இந்த இடைநிலை ஜாதிகள், முற்போக்கு கம்யூனிட்டிலாம் பிஜேபி சப்போர்ட்டடாக இருப்பாங்க நினைக்கிறாங்க. அந்த இடம்லாம் அவங்க கேட்குறாங்க போல் இருக்கு. அது இவங்க சொல்கிறாங்கன்னா இல்லை சீட்டு கொடுக்கறது அப்புறம் தீர்மானிச்சிக்கலாம், இப்போ நீங்கள் உங்கள் தேமுதிகவெல்லாம் இணைக்கிறத பார்க்கலாம், பாமக அன்புமணி இணைக்கிறத பார்க்கலான்னு எடப்பாடி சொல்லிட்டார் போல் இருக்கு. அது பியூஷ் கோயல் பேசணும். ஆனால் பாமக அன்புமணி இணைக்கிறதுல ஒரு சிக்கல் வந்திருக்கு மறுபடியும். அது சிக்கல்னா அவங்க பாமக தாவேக்காவோட பேசிட்டு இருக்காங்க. தாவேக்காவோட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பாமகவுடைய பிரச்சனை என்னன்னா, அவங்க கட்சி பிளவுபட்டிருக்கு,
ராமதாஸ்கிட்ட கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அன்புமணிகிட்ட கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் அன்புமணிகிட்ட இருக்கவங்கலாம் பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்காங்க. பாமகவில் வந்து வன்னியர் இளைஞர்களாக இருக்காங்க. அது மத்திய வட தமிழகத்தில் இளைஞர்களாக இருக்கும்பொழுது அவங்க வந்து அந்த இளைஞர்களில் ஒரு பகுதி வந்து தாவேகா சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்னென்ன பாமகவுக்கு என்ன பிரச்சனைனா தாவேகாவோட போயிட்டா நம்ம ஓட்டு அங்கே போகாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஓட்டையும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு அங்கே இப்போ பாமகவில் ஒரு திங்கிங் வந்திருக்கு இப்போ. அப்போ பாமக அன்புமணி இப்போ பாஜக சைடு போறாரா இல்லை தாவேகா சைடு போறாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ தினகரன் ஏற்கனவே தாவேகாவுக்கு போகிறது முடிவாயிடுது. கிட்டத்தட்ட முடிவான நிலைமையில தான் இருக்கு. பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணா கூட முடிவான நிலையில தான் இருக்கு. இப்போ தேமுதிக கொஞ்சம் ஊசலாடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ராஜ்யசபா சீட்டு வந்து அதிமுக கொடுக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது திமுகவும் ராஜ்யசபா சீட் தரேன்றாங்க. அப்புறம் மற்றபடி இடங்கள், அப்புறம் தொகுதி செலவு போன்ற விஷயங்கள்லாம் இன்னும் பேசி முடிக்காதனால ஜனவரி 10 வரை இழுத்துன்னு போகிறாங்க. அவங்க மாநாடு வரை இழுத்துன்னு போயிட்டு 9 10 போட்டிருக்காங்க. அந்த மாநாட்டில் முடிவு பண்ணுவாங்க. அதனால் பியூஷ் கோயல் வந்து அவருக்கே கூட அவருக்கு இருக்கிற சவாலே பெருசு. அவரால் வந்து எவ்வளோ தூரம் இவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ண முடியும்னு தெரியல ஆக்சுவலாக வந்து. ஸோ பியூஷ் கோயலே கொஞ்சம் தடுமாறுவார்னு நினைக்கிறேன் இங்கே வந்து செட் பண்ணுறதுக்கு. டிடிவி ஓபிஎஸ் ஜாயின் பண்ணுறது ஒரு விஷயம். இன்னொன்று 80 தொகுதிகள் வரைக்கும் கேட்கலான்ட்டு அமித்ஷா கூட ஒரு டிஸ்கஷன் நடைபெற்றதாகவும் செய்தி வருது. அது 80 தொகுதி வரை கேட்டு எடப்பாடியை ப்ரெஷர் பண்ணுற ஐடியா பிஜேபிக்கு இருக்கா? அது மாதிரிலாம் ப்ரெஷர் பண்ணால் 80 தொகுதியெலாம் ப்ரெஷர் பண்ணால் எடப்பாடி வந்து பாஜக கூட்டணி விட்டே போயிடுவார். அதிகபட்சமாக 25 கொடுக்கறதா தான் அவர் முடிவு பண்ணிருக்கதா சொல்கிறாங்க. போனால் அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு அதிகமாக தொகுதி கொடுக்க திமுக அணி வெற்றி பெற இடங்கள் அதிகமாக போயிட்டே இருக்கும். அதனால நான் கொடுக்கறதுக்கு ரெடியா. லாஸ்ட் டைம் நாங்க 18% ஓட்டு வாங்கிட்டோம். ஸோ ரஃப்லி ஈக்குவல் பார்ட்டியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த திரும்ப இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது சீட்ல டிமாண்டிங்ல அது இருக்குமா? இல்லைங்க, 18% பார்லிமெண்ட்டுக்கு போட்ட ஓட்டுங்க. சட்டசபையில் பாருங்க, சவுத்தில் இருக்கிற 58 சீட்டில் 15 சீட் தானே அதிமுக வின் பண்ணிச்சு. அதிமுக பாஜக கூட்டணி 15 இடத்துல தான் வின் பண்ணாங்க. அதனால அங்கே இதாக இருக்காங்க. அது தவிர வந்து இவங்க அதிமுக பலவீனமாக இருக்கிறது ஒரு விஷயமா இருந்தால் கூட, அவங்க பலவீனமாக இருந்தால் கூட விட்டு கொடுக்க ரெடியாக இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதிகமான சீட் கொடுத்தா அந்த இடத்துல திமுக வின் பண்ணிட்டு போயிடும். அதாவது ஸ்ட்ரைக்கிங் இது இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரைக் ரேட் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரைக் ரேட் இப்போ காங்கிரஸ் அதிகமான இடம் கொடுத்தா அந்த இடத்துல அதிமுக வின் பண்ணுன்ற மாதிரி, பாஜகவுக்கு அதிகமான இடம் கொடுத்தா அந்த இடத்துல திமுக வின் பண்ணுன்ற ஒரு விஷயம் வரும்போது, 2 முக்கியமான கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்க 2 முக்கியமான கட்சிகளும் அவங்களுக்கு கொடுக்குற இடத்த வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, கட்டுப்படுத்துகிறாங்க. அது திமுக 25 இடம் கொடுத்ததுன்னா காங்கிரஸுக்கு, இவங்களும் அதுக்கு மேலே கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை. அவர் 50 இடம் கேட்கலாம், 60 இடம் கேட்கலாம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓபிஎஸ் தினகரன்லாம் இப்போ இந்த கூட்டணியில் கிடையாது. நீங்கள் வந்து எதுக்கு வந்து அந்த அவங்க பேரை வச்சு நீங்கள் லாஸ்ட் டைம் ஓட்டு வாங்கினீங்க, இப்போ அவங்க இல்லை, நீங்கள் அந்த ஓட்டை வாங்கினதை வச்சு பார்லிமெண்ட் ஓட்டை வச்சு எப்படி கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை கிளப்புறாங்க. அவங்க உங்ககிட்ட இல்லையே, அப்போ அந்த ஓட்டு உங்களுக்கு வராது, அதை வச்சு நீங்கள் சீட் கேட்க முடியாதுன்னு ஒரு விஷயத்த இபிஎஸ் தரப்பில் வைக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் வந்து ரொம்ப கடுபடியான ஒரு இதுதான் நடக்குது ஆக்சுவலாக. ஒரு இப்போ 2021 இபிஎஸ் ஒரு டிமாண்டிங் பொசிஷனில் இருந்தார். இப்பவும் அதே மாதிரி டிமாண்டிங் பொசிஷன்ல இருக்கிறார். அவர் தன்னை மாத்திட்டு இருக்காருங்க. டிமாண்டிங் பொசிஷன்ல மாத்திட்டு இருக்காரு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கட்சியை நம்ம கையில வச்சுக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்துல இருக்காரு. அவருக்கு வேண்டிய விஷயத்தெல்லாம் பாஜக கேட்டு சாதிச்சிட்டாரு. சின்ன விஷயத்துலலாம் இனிமே வந்து பாஜக ஒன்றும் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை, பாஜக இவரை விட்டு போறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் தன்னுடைய டிமாண்ட் எல்லாம் அதிகப்படுத்திட்டே இருக்காரு. ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ப்ளே பண்றாரு. ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பாஜக அந்த இடத்துல ஷேக் ஆயிட்டாங்க. ஆமா, ஷேக் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப இவரையும் விட முடியாது. இவர் இவ்வளவு பிடிவாதமா இருக்காரு. இவர் எப்படி வழி கொண்டதுன்னு தெரியாம இப்போ ஊசலாடிட்டு இருக்காங்க. ஓகே, ஆக்சுவலா ஆர்பி உதயகுமார்ட்ட நேத்து கொஸ்டின் பண்ணும்போது அவங்க டிடிவியோ ஓபிஎஸ்ஓ உள்ள வர்றதை பத்தி எடப்பாடி தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பதில் சொன்னாரு. அவங்க வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் வந்து மறுக்கல. அது எப்படி இன்னும் கன்ஃபியூஷன்ல அவர் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அவர் இபிஎஸ் பொறுத்த மட்டும் சேர்க்கக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கார். அதனால வந்து அவங்க வந்து எடப்பாடி தான் முடிவெடுப்பார் சொன்னது மூலமா எடப்பாடி தான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எடப்பாடி தாங்க வேணான்றாருன்னு சொல்றாரு. எடப்பாடி தாங்க தடுக்கிறாருன்னு சொல்றாரு. அவர் வேற ஒன்றும் சொல்லல. எடப்பாடி தான் இதை பிளாக் பண்றாரு. எங்களுக்கெல்லாம் வந்து கூட்டணியை பலப்படுத்தணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம், கட்சியை பலப்படுத்தணும்னு நினைக்கிறோம். எடப்பாடி தான் பிளாக்கா இருக்காரு, அதனால அவரை போய் கேளுங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான் விஷயம். ஆனா அவங்க எல்லாம் ஜெயக்குமாரோ ஆர்பி உதயகுமாரோ கொஞ்ச நாள் முன்னகுட்டி வந்து உறுதியா வந்து டிடிவி தினகரனுக்கு எல்லாம் இடம் இல்லைன்னு மறுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களோட டோன் சின்னதா சேஞ்ச் ஆன மாதிரி. கட்சி பலவீனமா இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. எடப்பாடிக்கு தெரிஞ்சும் வந்து கட்சியை பலப்படுத்த மறுக்கிறாரு. அவங்க என்னடா இப்படி கட்சி தொண்டர்களே என்ன நினைக்கிறாங்க, நீ பொதுக்குழுக்கு வந்த கட்சி தொண்டர்கள் பல பேர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. சார் கட்சி பலவீனமா இருக்கு, நல்லா தெரியுது எங்களுக்கு. டெல்டால 4 டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க ஒண்ணுமே வாங்க மாட்டோம் இந்த வாட்டி. அங்க விவசாயிகள் ரொம்ப இதா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருந்து கூட விவசாயிகள் வந்து திமுக தான் ஓட்டு போடுவாங்க. 14 லட்சம் டன் வந்து ப்ரொக்யூர் பண்ணிருக்காங்க இந்த வாட்டி டிஎம்கே.
இது வரலாற்றிலே இல்லாத அளவு ப்ரொக்யூர்மெண்ட், பயிர் இன்சூரன்ஸ் அது இதுன்னு அதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ பொங்கலுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்க போறாங்க. இப்போ வேற உரிமை தொகையை வேற 16 லட்சம் அதிகமாக கொடுத்துட்டு 14 லட்சம் பேருக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஓட்டை வந்து எடுக்கிறதுக்கான எல்லா வழியும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அதனால நாங்க எஸ்ஐஆர்ல வேலையே செய்யலை. நாங்க யாரு அதிமுக தொண்டர்கள் எஸ்ஐஆர்ல வேலையே செய்யல. எங்களுக்கு தோப்போன்றது தெரியுது அப்படின்னா அதனால வந்து நாங்க எதுக்கு சார் நாங்க வந்து கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. எடப்பாடி இதை வந்து தெரிஞ்சே பேசாம இருக்காரு. அப்ப வின்னிங் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவங்க 2வது இடத்தை தக்க வச்சா போதுங்கிற மனம். அதுவே கேள்விக்குறியா இருக்கு. 2வது இடமே கேள்விக்குறியா இருக்கு. விஜய் அங்க போட்டிக்கு வராரு. தேவைக்கு கொஞ்சம் ஃபோர்ஸா அவன் ஃபோர்ஸா திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்னா அதிமுகவுக்கு போற திமுக ஓட்டு எடுக்கணும்னு தான் எதிர்க்கிறான் ஆக்சுவலா அவன். அதனால அவனே 2வது இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணுவானு தினகரன் சொல்ற மாதிரி அதிமுக என்டிஏ கூட்டணி 3வது இடத்துக்கு தள்ளப்படும் தானே சொல்றாரு தினகரன். ஸோ அதனால பார்க்கும்பொழுது அதிமுக தன்னோட 2வது இடத்தை தக்க வைக்குமான்றதே கேள்விக்குறியா இருக்கு. திமுகவுக்கு எதிரான அதிருப்தி இருந்தா கூட அந்த அதிருப்தியை கேஷ் பண்றதுல வந்து விஜய்க்கும் அதிமுகவுக்கான போட்டி அல்லது சீமான் 3வதா இருக்கிற அவங்க 3 பேருக்குமான போட்டியில அது ஓட்டுகள் பிரியறது இருக்குல்ல, அதுல வந்து அதிமுக ஒதுக்கப்படுமா ஓரங்கட்டப்படுமான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஈரோட்ல கூட்டம் நடத்துறாரு விஜய், அதுல பல அதிமுக ஆட்கள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிரடியாக வந்து முக்கியமான அதிமுக முன்னாள் மந்திரிகள் சேருவாங்கன்னு ஒரு பேச்செல்லாம் இருக்கு. அவர் யாரை சேர்க்க போறாரு யாரை சேர்க்க மாட்டாரு நமக்கு தெரியாது. ஆனால் பாயிண்ட் என்னன்னா ஏதோ அதிமுகவுடைய ஆதரவு ஓட்டுகளையும் சேர்த்து எடுப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. கொங்கு மண்டலத்தில் இன்னும் ஆதரவு ஓட்டுக்கு ஒரு 4-5 தொகுதியிலேயாவது கொங்கு மண்டலத்தில் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 5-6 தொகுதியில் வந்து ஆதரவு ஓட்டுகள் எடுப்பாரு. இன்னும் சில இடங்களில் வந்து வேற வேற இடங்களில் வந்து எதிர்ப்பு ஓட்டுகளை மட்டும் எடுக்க மாட்டார். திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை மட்டும் எடுக்க மாட்டார். அதிமுக ஆதரவு ஓட்டுகளும் எடுக்கிறதுக்காக தான் அவர் வந்து பேசாம அதிமுகவை பத்தி விமர்சனங்களை ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க. எம்ஜிஆர் அண்ணாவை ஏன் புகழ்ந்துட்டே இருக்காங்க? எம்ஜிஆர் புகழ்ந்துட்டே இருக்காங்க, அண்ணாவை புகழ்ந்துட்டே இருக்காங்க. என்ன காரணம்னா அதிமுக ஆதரவு ஓட்டை நம்ம எடுக்கணுன்றதுக்காக தான் அந்த விஷயத்த பண்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால இப்போ ஈரோடு கூட்டத்தில் எவ்வளவு பேர் சேருவாங்கன்னு தெரியாது. அதனால பாயிண்ட் என்னன்னா அதிமுக ஆதரவு ஓட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டு ரெண்டுத்தையும் விஜய் எடுக்கும்போது அதிமுக தன்னுடைய 2வது இடத்தை தக்க வைக்குமான்ற ஒரு கேள்வி எழுது. ஆக்சுவலா ஏடிஎம்கேவால 2வது பிளேஸ் தக்க வைக்கிறதே பெரிய போராட்டமா இருக்கும். பெரிய போராட்டமா இருக்கும். அது எடப்பாடிக்கு வந்து அது அவருக்கு என்னன்னு தெரியல. பூனை கண்ண மூடினா உலகம் இருந்துன்ற மாதிரி அவர் இருக்காரு. ஆக்சுவலா அது காரணம் சுயநலம் தான், வேற ஒன்றும் கிடையாது. தன்னுடைய பதவி போயிடக்கூடாது எந்த காரணம் கொண்டும். கட்சி தன் கையில இருக்கணும். அது கட்சி ஒரு வட்டத்துக்குள்ள குறுகினாலும் பரவாயில்ல, நம்ம கையில இருக்கணும்னு நினைக்கிறார். இப்போ அண்ணாமலையும் சரி, நைனா நாகேந்திரன், தமிழிசை எல்லாருமே டிடிவியோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. டிடிவி கூட உள்ள ரிலேஷன் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. இதெல்லாம் அந்த கூட்டணி கணக்க இது பண்ணிதானா இல்ல பர்சனல்? அண்ணாமலைக்கு ஒரு தனி இது இருக்கு சார். நேத்து அண்ணாமலை தொடர்ந்து அந்த அப்ரோச்ல இருக்காரு. ஆனா நைனா நாகேந்திரனுமே ஓப்பனா விஷ் பண்ணியிருக்காரு டிடிவியோட பிறந்த நாளுக்கு. அதாங்க நைனா நாகேந்திரன் டிடிவியோட பிறந்த நாளுக்கு விஷ் பண்றதெல்லாம் ஒரு சாதாரண. ஸ்டாலின் பிறந்த நாளுக்கே பிரதமரே விஷ் பண்றாரு, பிரதமர் பிறந்த நாளுக்கு ஸ்டாலின் விஷ் பண்றாரு. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. பாயிண்ட் அது இல்ல. அது வந்து ஒரு பண்பாடு நாகரிகம் வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாம் ஒரே அதிமுக ஒன்னாதான் இருந்தவங்க. அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால தினகரனுடைய பாயிண்ட் என்ன, as long as வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா எடப்பாடி இருக்கிற வரையும் அந்த அணிக்கு நான் வரமாட்டேன்றதானே. அதுல வந்து பாஜக ஏதாவது மாற்றத்தை உண்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? உண்டு பண்ணினால் நான் வருவேன்றார். உண்டு பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அப்புறம் என்ன இருக்கு? நீங்க என்ன வாழ்த்து சொன்னா என்ன இருக்கு? இப்ப பாருங்க, டிடிவி பிப்ரவரி வரையும் போயிட்டாரு. ஜனவரி இப்ப பிப்ரவரி போயிட்டாரு. ஏன்னா திமுக தாவேகா ரெண்டுத்துலயும் பேசிட்டு இருக்காரு, ஆப்ஷனை வச்சு பேசிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட தாவேகாவோட பெரும்பாலும் பேசிட்டாருன்னு தான் சொல்றாங்க, எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதனால வந்து அவருக்கு கிளியரா இருக்கு. அவருக்கு ஆல்டர்னேட் அவருக்கு என்னன்னா பாஜகவை பகைச்சிக்காம அதை செய்யணும் பாக்குறாரு. ஏன்னா அவங்க எந்த நேரத்துல பழி வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கேஸை கையில் எடுப்பாங்க. அதனால பாஜகவை ரொம்ப பகைச்சிக்க கூடாது. அதே சமயம் நைஸா அதை விட்டு வெளில வந்துடணும். எடப்பாடியும் பலம் பெறக்கூடாது. அதான் அவருடைய நோக்கம். நேற்று கூட அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது என்ன சொல்றாங்க, உங்க எதிரி யாரு அப்படின்னு கேட்கும்போது நீங்க சொல்லுங்க அப்படின்னு நிரூபித்து கேட்கிறாரு. பலமுறை சொல்லிட்டேன் அப்படின்னு. நான் துரோகம் செஞ்சவங்க, எங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க யாருன்னு கேட்கிறாரு. அப்போ அவரு வந்து எடப்பாடி தான் குறிப்பிடுறாரு. அதனால வந்து அவர் நேரடியா தெளிவா இந்த எலெக்ஷன்ல அவரோட பிளான் இருக்கு. என்னன்னா எடப்பாடியை பலவீனப்படுத்தணும், அவ்வளவுதான். அதுக்கு அவர் ஒர்க் பண்ணுவார். அண்ணாமலைக்கு அதுதான் நோக்கம். அதை அவர் எப்படி ஒர்க் பண்ண போறாருன்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். தனியா வர போறாரா, பாஜக உள்ள இருந்துனே பண்ண போறாரா, இதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். அண்ணாமலையின் நோக்கமும் எடப்பாடியை பலவீனப்படுத்துறது தான். ஒரு ஓபிஎஸோட நோக்கமும் எடப்பாடியை பலவீனப்படுத்துறது தான். அதனால வந்து இவங்கெல்லாம் எப்படி செயல்பட போறாங்கன்றதான் பொறுத்து இருந்து பார்க்கணும். தினகரன் தான் இதுல கிளியரா வெளில வந்திருக்காரு. தினகரன் ஒரு கிளாரிட்டியான ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஆனா ஓபிஎஸ் இன்னும் கன்ஃபியூசிங் ஸ்டேஜ்ல இருக்காரு. அவருக்கு குழப்பம். நமக்கு வந்து கிணத்துல இருக்கிற நம்மள வந்து கை தூக்கி விடுவாங்க பாஜக நினைக்கிறாரு. இன்னும் கிணத்துல தள்ளி விடுவாங்களா தூக்கி விடுவாங்களா தெரியாது. அவர் இன்னொருத்தரை நம்பிலாம் அவங்க பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க.
உங்க பாலிடிக்ஸை நீங்க தான் பண்ணணும். உங்களுக்கு எது நல்லதோ அது நீங்க தான் பண்ணணும். உங்களை எடப்பாடி சேர்க்க மாட்டேன்றாரு, நீங்க எவ்வளவோ இறங்கி வந்து உங்களை சேர்க்க மாட்டேன்றாரு. அப்ப நீங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டாமா? ஐயா உங்களை நான் தோக்கடிக்கிறேன், அரசியல் ரீதியா உங்களை எதிர்க்கிறேன், உங்களை தோக்கடிக்கிறேன், அதுக்கு நான் ஸ்ட்ராட்டஜி வகுப்பேன் அப்படிதான் போடுமே தவிர, ஏன் சேர்த்துக்கோன்னா அவர் தெளிவா இருக்காரு. உன்னை சேர்த்துனா குழப்பம் வரும்னு அவர் நினைக்கிறாரு. அவரோட பதவிக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறாரு. அப்புறம் நீங்க எதுக்கு அவரை போய் கெஞ்சி நிக்கீங்க? அரசியல்ல வந்து ஒரு கட்டவரையும் தாங்க எல்லாம் பண்ணும். ஒரு ரெக்கன்சலேஷன், ஒரு சமாதான பேச்சுவார்த்தைனா ஒரு கட்டவரையும் தான். தன்மானத்தை விட்டுட்டுலாம் சமாதானம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒர்க் அவுட்டும் ஆகாது. அது வந்து உங்களை இன்னும் வந்து வீக்கா அவங்க தான் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பேசும்போது என்ன சொல்றாங்க? நாங்க கொஞ்ச நாள் பார்ப்போம் சார், இல்லாட்டி திமுகவுக்கு போயிடுவோம் சார். திமுகவுக்கு போயிடுவோன்றாங்க. தாவேக்கா கூட சொல்றாங்க. அந்த அளவு வெறுத்துட்டாங்க. அந்த அளவு வெறுத்துட்டாங்க. ஆனா இப்ப ஓபிஎஸ்க்கு இருக்க ஆப்ஷன் என்ன? ஒருவேளை இங்க கேட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? அவரு தனியா இந்த கழகம்னு போட்டாரு. இப்போ குழுவ கழகம்னு மாத்திட்டாரு. உரிமை மீட்பு கழகம்னு மாத்திட்டாரு. அவரு தாவேக்கா அல்லது திமுக கதவு தட்டுவாரு. தாவேக்கால போறதுல அவங்க கட்சி அவங்க ஆட்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க ஓபிஎஸோட கூட இருக்கிறவங்களும் விருப்பம் கிடையாது. திமுகவுக்கு போறது பெட்டர்னு நினைக்கிறாங்க. ஆனா திமுகவுக்கு போனா அதோட முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அது வந்து ஈஸி. எடப்பாடிக்கு ரொம்ப நல்லது. திமுகவுக்கு போனா துரோகி அதெல்லாம் சொல்லி அவர் கதையை க்ளோஸ் பண்ணி அவர் கதையை காலி பண்ணி விட்டுறலாம். தாவேக்காவுக்கு போனா அவர் மீண்டும் கொஞ்சம் உயிர் பெற்று வரதுக்கான பொலிட்டிக்கலா கொஞ்சம் துளிர்த்து வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால எடப்பாடி என்ன முடிவு, ஓபிஎஸ் என்ன முடிவு எடுப்பாருன்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஓபிஎஸ் அண்ட் டிடிவியோட டிசிஷன் வந்து எடப்பாடியை பெருசா டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. ஒரு சவுத்தில் வந்து ஒரு 52 தொகுதிகள், அப்புறம் டெல்டாவில் 4 மாவட்டங்களில் ஒரு 22 தொகுதிகள், 74 தொகுதிகளில் குறைந்தபட்சம் 40 தொகுதிகள் அதிமுக வந்து அவங்க கொஞ்சம் ஷேக் பண்ணிடுவாங்க. ஓகே, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.